எப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறவங்கன்னா பார்த்து கமெண்ட் பண்ணிங்கப்பா. நல்லதா 4 வார்த்தை பேசி விட்டு போங்க. பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு ஆபாசமாக கமெண்ட் பண்ணுறது, அசியசியமாக கமெண்ட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் பத்தினிகள்னு கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா சென்னையில் ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் ஆபாசமாக கமெண்ட் பண்ணியிருக்கான். அது எப்படி கண்டுபிடிச்சிச்சோ தெரில. அந்த பொண்ணு நடு ரோட்டில் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவனை பலர்னு அரையுது, அசிங்கப்பட்டான். ஆனால் இந்த மாதிரி செஞ்சுருக்க வேண்டாம். என்ன தான் ஆபாசமாக கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் அது எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று தான். அதை இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்துறது எனக்கு அது நல்லதாக படல. ஏன்னா தவறு தான். அவன் ஒருத்த மட்டுமா பேட் கமெண்ட் பண்ணுறான், எல்லோரும் தான் பண்ணுறாங்க. அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பார்த்து இருந்துக்குங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த வீடியோவிலையும் பார்க்குறேன், வந்துட்டாப்பா இன்ஸ்டாகிராம் பத்தினி அப்படின்றீங்களே, கண்ணால் பார்த்தீங்களா? அந்த பொண்ணு பத்தினியாக இருக்கா இல்லையான்னு புருஷனுக்கு தெரியும், உங்கள் குடும்பத்துக்கு தெரியும். நீங்கள் ஏப்பா கண்ணால் பார்க்காத விஷயத்தெல்லாம் வந்துட்டு பார்த்தா மாதிரி ஒரு பட்டத்தை கொடுக்குறீங்க? இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த மாதிரியே நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணிங்க, ஜெயில் தண்டனை தான் பார்த்துக்குவோம்.